ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இங்கே பாருங்கள், நம்ம சுடிதாரோடைய ஃப்ரண்ட் நெக் பார்க்கலாம். உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்கு போடலான்னு போட முடியல. இங்கே பாருங்கள், இது கேன்வாஸ் வச்சு 10க்கு 10 கேன்வாஸ் வச்சு இது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இங்கே பாருங்கள், கிளாத் போட்டுச்சுன்னா இது தெரியும். அதனால் 10க்கு 10 கேன்வாஸ் வச்சு க்ளோசிங் பண்ணி லைனிங் கிளாத்தில் தைச்சிட்டோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது லைனிங் கிளாத்து, இது கேன்வாஷு, கீழே ஒரு கிளாத் இருக்குது. ஓகேங்களா? இது தைச்சிடணும். இந்த பக்கம் கிளாத் வச்சு தைச்சி ஃப்ரண்ட்டில் திருப்பிடணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், தைச்சி திருப்புறோம் பாருங்கள். நான் உங்களுக்கு ஆல்ரெடி முன்னையே சொன்னேன். நான் இந்த கேன்வாஷில் மிடில் பண்ணிக்கலாம். 9 இருக்குது, 4.25 மார்க் பண்ணிக்கலாம். அதில் இவங்களுக்கு 2.5 நெக்கு. ஓகேங்களா? இப்போ அதில் அந்த 2.5 வைக்கலாம் பாருங்க. நெக்கு தைக்கிறது ரொம்ப ஈஸிங்க, கவனித்து தைங்க. ஓகேங்களா? ஊசி உள்ளே இறக்கி டர்ன் பண்ணணும். பால் வீங்க இந்த நெக்கு. ஊசி உள்ளே இறக்கி டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஊசி உள்ளே இறக்கி டர்ன் பண்ணுங்க. பாருங்க. ஓகேங்களா? தைச்சாச்சு. இப்போ நெக்கு கட் பண்ணிடலாம். நெக்கு கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கார்னரில் அந்த தையல் கிட்ட வரைக்கும் கட் பண்ணுங்க. அப்போ தான் அந்த பாலை வீ கரெக்டாக டர்ன் ஆகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், தைச்சது உள்பக்கம் வருது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஸ்டிச்சிங் மட்டும் தருது பாருங்கள். இது இது மேலே இந்த கிளாத் வரும், இப்படி வரும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போ இதுக்கு மேலே எட்ஜ் தையல் ஒன்று, டிஸ்டன்ஸ் தையல் ஒன்று போட்டுடலாம். சரி, பாருங்க, எட்ஜ் பாருங்க, எட்ஜு ஒன்று, டிஸ்டன்ஸ் ஒன்று போடலாம். ஊசி உள்ளே இறக்கிட்டு டர்ன் பண்ணுங்க. ஊசி உள்ளே இறக்கிட்டு டர்ன் பண்ணுங்க. இந்த கார்னர் ஊசி உள்ளே இறக்கிட்டு டர்ன் பண்ணுங்க. ஊசி உள்ளே இறக்கிட்டு டர்ன் பண்ணுங்க. ஓகேங்களா? பாருங்க, ஃபினிஷிங் நல்லா இருக்குங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் டிஸ்டன்ஸ் தையல் ஒன்று போட்டு அவுட்லைன் லைனிங் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? இது எதுக்கு இந்த மாதிரி நெக்கு ஃபினிஷிங் பண்ணுறோன்னா, இங்கே பாருங்கள், ஸ்டிச்சிங் இருக்குது. உங்களுக்கு கேன்வாஸ் தெரியாது, இது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இதில் ஒயிட் கலரு கேன்வாஸ் வச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், அப்படியே தெரியும். ஓகேங்களா? அதனால் இது தெரியாமல் இருக்கிறதுக்கு முதல்ல கேன்வாஸ் வச்சு 4 பக்கம் தைச்சிடணும். தைச்சிட்டு முதல்ல இதை வச்சுட்டு இது மேலே நம்ம அந்த மேல் துணி வச்சு நம்ம திருப்பிக்கிறோம். சரிங்களா? புரியலனா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் வீடியோவை. ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு என்ன டீட்டெயிலோ உங்களுக்கு உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.